ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு நாவாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பீட்ரூட் வீட் நூடுல்ஸ் ஹோம்மேடாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம எப்போவும் நார்மலாக செய்கிற சப்பாத்தி மாவு தான், கோதுமை மாவில் ஒரு 3 பீட்ரூட் நான் ஃபைன் பியூரேவாக டிப் பண்ணி ஃபில்டர்லாம் பண்ணல, அப்படியே தான் ஆட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் சால்ட் ஆயில் போட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணுற மாதிரி பிசைஞ்சிட்டு இந்த அளவுக்கு திக்னஸ், அதாவது சப்பாத்தி அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ நல்லா அதை பரப்பிட்டு இப்போ இது மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மாவு ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஒட்டாமல் இருக்கணும். இப்போ இதை ரோல் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சைஸஸில் நல்லா மெலிசா இல்லை நீங்கள் அப்படியே வேறு எதாவது ஷேப் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே பிரித்தோம்னா தனித்தனியாக பிரிஞ்சு வரும் நூடுல்ஸ் மாதிரி. இதை பொறுமையாக பண்ணுங்கள், இல்லைன்னா அழுத்தினோம்னா எல்லாம் ஒட்டிக்கும். பொறுமையாக கட் பண்ணி, அதனால தான் ஃபஸ்ட்டே மாவு நல்லா உள்ளே டஸ்ட் பண்ணணும். மாவு டஸ்ட் பண்ணோம்னா ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். இதை நல்லா எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு பிரித்தோம்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். நம்ம மாவு நல்லா போட்டோம்னா பிரிச்சுட்டு திரும்பவும் மாவு கொஞ்சம் போட்டு நல்லா இது பண்ணால் தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் தண்ணி நல்லா கொதித்த உடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம செஞ்சு வச்சுருக்க ஹோம்மேட் நூடுல்ஸையும் போட்டு ஒரு 8 to 10 மினிட்ஸ் நம்ம இப்படி குத்தும் போது அது 2ஆக உடையணும், அந்த அளவுக்கு போதும். நல்லா வெந்துடும். கலர் பீட்ரூட்னால லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நல்லா குக் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியும் ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா அது எவ்வளோ நேரம் ஆனாலும் ஒட்டாமல் இருக்கும். இப்போ ஒரு கடாயில் ஆல்ரெடி நான் எக்கை ஆயில் நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் எதுவும் ஆட் பண்ணல. இப்போ அதே கடாயில் ஆயில் போட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன், க்ரீன் சில்லியும் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் கேரட், கோஸ், பீன்ஸ், கேப்சிகம் எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா இது சாட்டே பண்ணிக்கலாம். வெஜிடபிள் குக் ஆகணுன்னா தேவை கிடையாது. ஒரு 25% சாட்டே ஆன போது இப்போ இதுக்கு தேவையான நல்லா சால்ட் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நூடுல்ஸில் இருக்குது. 1 டீஸ்பூன் அளவுக்கு இது சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு கொரியாண்டர் பவுடர், பெப்பர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம். போட்டு நீங்கள் ஷெஸ்வான் சாஸு இல்லை வேறு ஏதாச்சும் சீசனிங்கோ அந்த மாதிரி இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ராம்பிள் பண்ண எக்கையும் போட்டுக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் சிக்கன் 65 அந்த மாதிரி இருந்தாலும் அதே குட்டிக்கிட்டே சாப் பண்ணியும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்க, உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸையும் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நூடுல்ஸ் எல்லாம் ஹீட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அடி பிடிக்காமல் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான ஹோம்மேட் வீட் நூடுல்ஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நூடுல்ஸ்லாம் தரத்துக்கு பயப்படுறவங்க இந்த மாதிரி நம்மளே வீட்டிலையே ஆட்டா மாவு, நம்ம கோதுமை மாவு தான் அதில் செஞ்சு குழந்தைங்க கொடுத்தா குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க.